இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகல, பரந்தூருக்கு பதிலாக இந்த இடத்தில் விமான நிலையம் கட்டுங்க என்று ஐடியா கொடுத்துள்ளார் அன்புமணி. பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏகனாபுரம் பொதுமக்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். அம்மக்களை தாவைக்க தலைவர் நடிகர் விஜய் சந்தித்து போராட்டத்திற்கு ஆதரவும் தெரிவித்தார். அப்போது நான் வளர்ச்சிக்கு எதிரானவன் அல்ல, விவசாய நிலங்களை தவிர்த்து வேறு இடத்தில் விமான நிலையத்தை அரசு அமைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இதையடுத்து பரந்தூர் விமான நிலையத்திற்கு மாற்று இடத்தை விஜய் கூற வேண்டும் என அண்ணாமலை தெரிவித்திருந்தார். இந்நிலையில் சென்னைக்கான புதிய விமான நிலையத்தை திருப்பூரில் அமைக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அன்புமணி யோசனையும் வழங்கியுள்ளார். இதுகுறித்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னைக்கான 2வது விமான நிலையம் அமைப்பதற்கான பரந்தூர் திமுக அரசு பொறுப்பேற்பதற்கு முன்பே, அதாவது 2020ஆம் ஆண்டிலேயே முந்தைய ஆட்சியினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட விட்டதாகவும் தமிழக அரசு விளக்கம் அளித்திருந்தது. 2 ஆண்டுகளுக்கு முன் விமான நிலையம் அமைப்பதற்காக பரந்தூர் தேர்வு செய்யப்பட்டதை சாதனையாக கொண்டாடிய திமுக அரசு இப்போது மக்களிடம் எதிர்ப்பு அதிகரித்ததால் பழியை முந்தைய அரசு மீது போட முயல்வது கண்டிக்கத்தக்கது. இது அபட்டமான இரட்டை வேடமாகும். பரந்தூரில் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு அதிகரித்திருக்கும் நிலையில் அது குறித்து விளக்கம் அளிக்கும் வகையில் செய்திக்குறிப்பு எண் எதையும் குறிப்பிடாமல் தமிழக அரசு வெளியிட்டுள்ள மொட்டை செய்திக்குறிப்பில், இந்த அரசு பொறுப்பேற்றத்திற்கு முன்பாகவே, அதாவது 2020ஆம் ஆண்டிலேயே முந்தைய ஆட்சியினால் பரந்தூர் விமான நிலைய இடம் தேர்வு செய்யப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது என்று ஒரு இடத்திலும், விமான போக்குவரத்து ஆணையத்தில் சென்னை மாநகரின் 2வது விமான நிலையத்தை அமைத்திட பரந்தூர் பகுதி தேர்வு செய்யப்பட்டுள்ளது என்று இன்னொரு இடத்திலும் குறிப்பிட்டிருக்கிறது. இது பரந்தூர் பகுதி மக்களின் கோபத்தை தணிப்பதற்காக தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்படும் அப்பட்டமான பொய்யாகும். கடந்த 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னையில் புதிய விமான நிலையம் அமைக்க தகுதியான இடத்தை தேர்வு செய்யும் பணியை டிட்கோ மூலம் தமிழக அரசு மேற்கொண்டது. புதிய விமான நிலையம் அமைக்க 4 பொருத்தமான இடங்களும் தேர்வு செய்யப்பட்டன. அதன்படி திமுக அரசு தான் ஏதோ சில காரணங்களுக்காக பரந்தூரில் தான் புதிய விமான நிலையம் அமைக்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளது என்றும் விமர்சித்துள்ளார். திருப்பூரில் புதிய விமான நிலையத்தை ஏன் அமைக்கக்கூடாது என்ற கேள்வியும் எழுப்பியுள்ளார். அதற்கு அருகில் கல்பாக்கம் அணுமின் நிலையமும் தாம்பரத்தில் விமானப்படை தளமும் இருப்பதுதான் காரணமாக கூறப்பட்டது. அதன்படி பார்த்தால் இப்போது விமான நிலையம் அமைக்கப்பட உள்ள பரந்தூரில் அருகில் கடற்படை தளம் உள்ளது. அங்கு விமானங்கள் வந்து செல்லும். மும்பை, பெங்களூரு, ஹைதராபாத் உள்ளிட்ட நகரங்களில் புதிய விமான நிலையங்களுக்கு அருகில் பழைய விமான நிலையங்களும் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. அறிவியலும் தொழில்நுட்பமும் வளர்ந்துவிட்ட இந்த காலத்தில் மனமிருந்தால் திருப்பூரில் பசுமை விமான நிலையத்தை அமைத்து வெற்றிகரமாக செயல்படுத்த முடியும் என்றும் சொல்லியுள்ளார். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.